ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான வீடியோ. நம்மளோட ஆழ் மனசுல இருக்க ஆசைய எப்படி வெளியில கொண்டு வர்றது? வெளிய கொண்டு வந்து எப்படி அதுக்கு ஹாப்பி ஆகறது? எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் எமோஷன்ஸ வந்து நம்மளோட ஆசை சார்ந்து வெளிப்படுத்தும்போது மட்டும் தானே அது நமக்கு ரியாலிட்டில நடக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக். அதை எப்படி சொல்றது? ரொம்பவும் ஈஸியா எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்றது? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான டெக்னிக் அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஷன் போர்டு கிரியேட் பண்ணிக்கிறது தான். விஷன் போர்டு கிரியேட் பண்றது ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியம். இன்னும் சில பேர் எப்படி எல்லாம் வச்சிருப்பாங்கன்னா போன்ல வந்து அந்த கொலாஜ் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா நம்ம போன்ல வந்து அத்தனை நம்ம ஒரு செகண்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நம்ம அதை பார்ப்போம். நமக்கு அது மனசுல அவ்வளவு பதியாது. ரொம்ப நம்ம பிராக்டிக்கலா நீங்களே யோசிங்க. கையில ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க அதை அப்படியே ஊத்தி எவ்வளவு நேரம் பார்த்துட்டு அதுக்கான விஷயங்களை வந்து நீங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு பொறுமை அப்படிங்கிறது நமக்கு இருக்காது இல்லையா? சோ போன்ல அதுவும் இல்லாம நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து போன்ல தான் இருக்கு. சோ யாராவது நீங்க போன்ல அப்படி கொலாஜ் பண்ணி ஒரு 5-6 விஷயங்களை வந்து உங்க ஆசை சார்ந்து வச்சிருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அதை நான் ஒரு வாட்டியும் போய் தேடி அதை பார்த்து மேபி அதை வால்பேப்பர்ல கூட வைப்பாங்க. என்னோட ஒரு தாட்ஸுக்கு என்னோட தாட் பேட்டர்ன் திங்கிங் பேட்டர்னுக்கு அது எனக்கு செட் ஆகல. எனக்கு வந்து பிளெயினா இருக்கணும் அந்த போட்டோங்கிறது. அது மேல அந்த கிளாக் வர்றது, அந்த டைம் வர்றது, லாக் ஸ்கிரீன் அது இதெல்லாம் கஜமஜான்னு எனக்கு இருந்தா பிடிக்காது. ஸோ நான் அதை வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் போன்ல. ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு நிஜமாவே ரியலாவே ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே எனக்கு இது எப்ப தோணுச்சுன்னா அந்த சஷ்டி விரதம் இருந்த டைம்ல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல உருப்படியா அப்படிங்கும் பொழுது நிறைய அந்த சும்மா வீட்டுல இருந்த அந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏதோ கிராஃப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணும்பொழுதுதான் எனக்கு ஓகே நம்ம விஷன் போர்டு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப அந்த ஒரு விஷன் போர்டு அப்படிங்கறத நீங்க எப்படி ரொம்ப சிம்பிளா செய்யலாம் அப்படிங்கறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அகைன் சொல்றேன், இப்ப நான் சொல்ற விஷன் போர்டு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப நான் வீடியோஸ்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை வந்து யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்ப நான் சொல்ற விஷன் போர்டு கம்ப்ளீட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னா எப்பவுமே டைரக்டா நம்ம வந்து ஒரு ஆசையை வந்து வைக்கிறோம். இப்போ ஒரு வீடை வைக்கிறோம்னு வைங்களேன். எனக்கு ஒரு பெரிய பங்களா வீடு வேணும் அப்படிங்கும்பொழுது ஒரு வீடு, அப்புறம் ஒரு லவ் பண்றோம்னா அதுக்கு உண்டான பிக்சர், அதுக்கப்புறம் இப்படி நமக்கு என்ன ஆசை இருக்கோ அதுக்கான செலக்டிவா சில பிக்சர்ஸ் வச்சுப்போம் இல்லையா? மினிமம் வந்து ஒரு 12-13 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது நம்மளோட விஷ் தான். இப்ப அந்த விஷன் போர்டை பாக்குறீங்க அப்படிங்கும்போது நமக்கு கண்ணு ரொம்ப கச்ச கச்சானும் இருக்கக்கூடாது. நம்மளால ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியணும். அந்த போட்டோவை பார்த்து நமக்கு அந்த இமோஷனை வெளியே கொண்டு வர அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்க ஒரு போட்டோவை நீங்க வந்து சூஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப வந்து ஒரு ஆசை இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் வீடியோஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய ஆசை வச்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நிறைய ஆசை இருக்கு. எனக்கு எதுக்கு வந்து என்னோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றதுனே தெரியாம நான் கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். நீங்க முதல்ல உங்களோட தாட் பேட்டர்னை சரி பண்ணுங்க. உங்களோட திங்கிங்கை முதல்ல அது ஒரு சேனலைஸ் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி உங்களோட ஆசைகளை ரொம்ப கம்மி பண்ணுங்கன்னு நான் சொல்வேன். மினிமம் ஒரு 3 ஆசை 4 ஆசை யாருக்காவது இருக்கும். அவங்க விஷன் போர்டை வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் எமோஷனை எந்த அளவுக்கு உங்களால அந்த விஷன் போர்டை பார்த்து வெளியில கொண்டு வர முடியுமோ அதை சார்ந்து நீங்க போர்டு கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ லவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இப்ப லவ் பண்ற விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்க விஷன் போர்டு கிரியேட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து ஒரு 3-4 விஷன் போர்டு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு ஆசைன்னு எடுத்தீங்கன்னா அந்த ஆசைக்கு கொஞ்சம் எலாபரேட்டிவா இருக்கணும். இப்ப உங்களோட பிக்சர், உங்களோட ஃபியான்சே பிக்சர் ஒட்டுறீங்க, அப்புறம் எங்கேயாவது வெளியில போறீங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறீங்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளில போறீங்க, அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து ஒரு கார் வாங்குறீங்க. இந்த மாதிரி லவ் சார்ந்து நீங்க 2 பேரும், அதாவது அந்த லவ் அப்படிங்கும்பொழுது 2 பேத்தோட பிக்சரையோ இல்ல வந்து ஏதோ ஒரு கப்பலோட போட்டோவை வைக்கிறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவா உங்க போட்டோவே வச்சு விஷன் போர்ட்லாம் கிரியேட் பண்ண முடியாதுங்கனாலும் நோ ப்ராப்ளம். நீங்க சேர்ந்து ஒரு பார்க் போறதுக்கு பார்க்கோட ஒரு பிக்சர், பீச் பிக்சர், அதுக்கப்புறம் ஒரு கார் பிக்சர், இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க பண்ணணும்னு ஆசை, உங்க லவ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சார்ந்த நீங்க பிக்சர் கிரியேட் பண்ணி விஷன் போர்ட்ல இருக்கும்பொழுது அந்த ஒரு பிளேஸையும் பார்க்கும்பொழுது ஒரு வாட்டியும் உங்களோட லவ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை விட்டுட்டு ஒரே ஒரு காமன் விஷன் போர்ட்ல நீங்க ஒரு வீடு ஒரு பிக்சரு, அதுக்கப்புறம் ஒரு கார் ஒரு பிக்சரு, ஒரு மேரேஜ் பிக்சரு, குழந்தை பிக்சரு, அந்த பிக்சரு இந்த பிக்சருன்னு வச்சீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. அது ஒரு சும்மா ஒண்ணுமே இருக்காது. நான் வீடை பாக்குறேன், ஓகே வீடு பார்த்துட்டேன், கார் வாங்க போறேன், நகை பார்த்துட்டேன், நகை வாங்க போறேன், இந்த போட்டோல என்ன இருக்கு, இந்த போட்டோல அப்படிதான் இருக்குமே தவிர
ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எலாபரேட்டா இருக்கணும். உங்களோட திங்கிங் வந்து அடுத்தடுத்ததுக்கு நீங்களே அதை ஸ்கிரிப்டிங் மாதிரி உங்களுக்கு நம்ம எழுதி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட திங்கிங்கே நீங்க வைஸா திங்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு போட்டோ விட்டுறீங்க. அந்த போட்டோல ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, அவங்க பார்க் போறாங்க, பீச் போறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2-3 இடம் போறாங்க, ஃபைனலா அவங்க கல்யாணம் பண்றாங்க, அப்புறம் குழந்தை. அது ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி இருக்கணும். ஒரு விஷன் போர்டை நீங்க வெறுமனே ஒரு போட்டோவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம ஒரு விஷன் போர்டா கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இன்னுமே நம்ம எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தி அந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். அப்ப வந்து நம்மள இன்னுமே மோர் பாசிட்டிவா இருக்க முடியும். சரிங்களா? இது வந்து நீங்க எல்லாத்துக்குமே பண்ணலாம். அதாவது இந்த விஷயத்துக்கு பண்ணக்கூடாது, அந்த விஷயத்துக்கு பண்ணலாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா ரொம்ப பர்டிகுலரா நான் என்ன சொல்வேன்னா, ஆசை ரொம்ப கம்மியா இருக்கவங்க, எனக்கு மொத்தம் என்னோட டோட்டல் லைஃப்லயே இந்த 3 ஆசை நடந்தா போதும், டோட்டல் லைஃப்லயே எனக்கு இந்த 2 ஆசை நடந்தா போதும்னு இருக்கீங்க இல்லையா? நீங்க எவ்வளவு சூப்பரா விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஆசை, அந்த ஒரு ஆசைக்கு மினிமம் ஒரு 10 போட்டோ 5 போட்டோஸ் அப்படிங்கும்பொழுது அந்த எலாபரேட் ஆயிட்டே இருக்கும். எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு இல்ல உங்க இந்த குட்டி குட்டி விஷயத்துக்குலாம் நீங்க உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு எப்படி இருக்கணும்னா, நீங்க ஃபுல் டைம் பாசிட்டிவா நீங்க உங்களோட அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நீங்க அட்ராக்ட் பண்ணணும், இதுக்கு நான் ஒரு வேலை பார்க்கணும், இந்த வேலை செஞ்சு நான் இதை கிரியேட் பண்ண போறேன்ட்டு உள்ள வரீங்க இல்லையா, உங்க லைஃபோட ஃபியூச்சர் அப்படின்ட்டு, அதுக்காக மட்டும்தான் நீங்க மெனக்கெட்டு ஒரு போர்டை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, அதை டெய்லி பார்க்கும்பொழுது அதுவும் சும்மாலாம் நீங்க ஒரு போட்டோவை நெட்ல டவுன்லோட் பண்ணி எல்லாம் வைக்க கூடாது. பார்த்த உடனே உங்களுக்கு உள்ள ஃபயர் ஆகணும். அந்த வீடை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படி இருக்கணும். அந்த ரூம்ஸ் கிச்சனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அப்படி சூப்பரா இருக்கணும். உங்களோட பெட்ரூம் அப்படி இருக்கணும். உங்களோட போர்ட்டிகோ கார்டன் அப்படி ஒரு வீடு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா, வீடு சார்ந்து 10 பிக்சர் எடுங்க. அந்த 10 பிக்சர்ல 10யுமே பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பினஸ் உள்ள இருந்து வரணும். அந்த இடத்துல நீங்களே போற மாதிரி. அது எப்படி சொல்லலாம், அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து லவ் பண்ணும்போது நம்ம லவ்வரை பாக்குறோம்னா வயிற்றுக்குள்ள எல்லாம் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க அந்த ஒரு போட்டோவை பார்க்கும்பொழுது ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு நாளைக்கு நீங்க 100 வாட்டி பார்த்தாலும் அந்த 100 வாட்டியும் அந்த எமோஷன் உங்களுக்கு வரணும். அந்த அளவுக்கு அந்த எமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு போட்டோ உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா மட்டும் அதை எடுத்து வைங்க. அதை தவிர்த்து அப்படி ஒரு போட்டோ கிடைக்கலன்னா தேடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அப்படி படாமல்லாம் போகாது. எப்படி ஏதாவது ஒரு போட்டோவாவது நமக்கு அப்படி அட்ராக்ட் ஆகும். ஸோ நம்பி நீங்க அதை பண்ணுங்க. ஒரு போர்டை கிரியேட் பண்ணுங்க. அதை உங்க கண்ணு மூடி கண்ணை திறக்கும் போது எங்க பாப்பீங்களோ அங்க ஓட்ட வைங்க. டெய்லி பாருங்க. நீங்க தினம் அதை பார்க்கும்போது எல்லாமே உங்க மைண்ட்ல நம்மளோட சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணுல ஒரு விஷயத்த பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளா பின்னாடி அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 விஷயக்குமே அது பொருந்தும். இங்க நம்ம பாசிட்டிவா சேனலைஸ் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த போட்டோவை நீங்க பாத்துட்டீங்க. இப்ப கார்டனை பாக்குறீங்கன்னா, இதுல செம்ம சூப்பரா நம்ம இந்த ஈவினிங்ல நம்ம போய் அங்க உட்கார்ந்து இருப்போம்ல, சூப்பரா அங்க உட்காந்து ஒரு காஃபி குடிப்போம், இல்ல டீ குடிப்போம்ல, அது அப்படியே போகும் பின்னாடி. ஒரு போர்ட்டிகோ பாக்குறீங்கன்னா, இந்த இடத்துல கார் வாங்கி நான் நிப்பாட்டுவேன்ல, இந்த கார்ல நான் அங்க எங்கேயும் போவேன்ல, சூப்பரா நான் போவேனே அப்படி. அதாவது அந்த ஒரு போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்ன, உங்களோட ஆசை சார்ந்து நீங்க வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு பெருசாகுது, எலாபரேட் ஆகி யூனிவர்ஸ் கூட கலக்குது. நீங்க வாயை விட்டு சொல்லணுங்கிறது கிடையாது. நீங்க ஹாப்பியா நினைக்கிறீங்க இல்லையா, அதுவே மோர் தென் இனஃப். ஸோ விஷன் போர்டை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்புறம் விஷன் போர்ட்ல ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப வேலை நமக்கு கம்மியா நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது உட்காந்து எழுதுறோம்னா அதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும். இதை நம்ம செய்ய போறோம், இதை பண்ண போறோம் அப்படின்ட்டு நம்ம ரெடி ஆகும். ஆனா நம்ம கண்ணில் ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, பார்த்து நம்மளோட பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஒரு விஷயம் நம்மளோட ஆழ் மனதுல பதிய வைக்கிறதுக்கான முதல் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து அதை பத்தி பேசுறோம், கேட்கிறோம், எழுதுறோங்கிறது 2வது. ஆனா நம்ம ஒரு விஷயத்த முதல்ல பாக்குறோம் இல்லையா, அந்த விஷன் அப்படிங்கறது, அந்த விஷன் போர்டு அப்படின்னாலே அதான், அந்த போர்டுல என்னென்னலாம் இருக்கும் நம்ம அந்த விஷன் பாக்குறோம், அதை நம்மளோட மனசுல செலுத்துறோம். டெய்லியும் பார்க்க போறோம், எங்கெல்லாம் போறோமோ அங்க எல்லாமே நம்ம, அதாவது எப்படின்னா போற பக்கம் விஷன் போர்டு தூக்கிட்டு போக முடியாது, நான் அந்த அர்த்தம் சொல்லல. நீங்க ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட பிரெயின்ல வந்து அந்த போட்டோஸ் அப்படியே வர ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து இன்னுமே அது உங்களோட ஆசையை வந்து சீக்கிரமா நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கு நீங்களே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மளை எங்கேயுமே வந்து இங்க எந்த ஒரு மேஜிக்லாம் பண்ணாது. நீங்களே உங்களை வந்து ஆட்டோமோட்டிவேட் பண்ணிக்குவீங்க. நீங்களே உங்களோட வேலையை சீக்கிரமா இதை நம்ம அடையணும் அப்படிங்கும்போது அதுக்குண்டான சீக்கிரமா அந்த வேலையை செய்வீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும் இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன்னா, நான் நோட்ஸ்ல ஃபோன்ல போட்டு வைப்பேன். அதை வந்து பார்த்துட்டே இருப்பேன். என்னடா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கடகடன்னு அதுக்குண்டான வேலையை நான் செய்வேன். முடிச்சப்பறம் அதுல இருந்து நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நான் அதை எழுதும் பொழுதே அதை சீக்கிரம் நான் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேனே. அந்த மாதிரி இந்த விஷன் போர்டு கண்டிப்பா நமக்கு ரொம்ப நம்மளோட டே டு டே லைஃப்ல நீங்க பெருசா இதுக்கான எந்த ஒரு டைமுமே ஒதுக்கு கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் உட்காந்து நீங்க எழுத போறீங்க, ஸ்கிரிப்ட் பண்றீங்க, 21 டைம்ஸ் வந்து எழுதுறீங்க டெய்லியும், 369 அந்த மெத்தடு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க கண்ணில் பாக்குறீங்க,
நினைச்சு பாக்குறீங்க. கண்ணில் பார்க்கும்போதே நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஒரு விசுவலைசேஷன் காமிச்சிரும், காட்சிகளை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்துரும். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான பெஸ்ட் மெத்தடு என்ன கேட்டா இந்த விஷன் போர்ட் டெக்னிக் அப்படிங்கிறது. இப்பவே உங்களுக்கு ஒரு டேவை வந்து ஃப்ரீ பண்ணி ஒரு ஹாஃப் டே, ஏதாவது ஒரு லீவ் டைம் இருக்கு, ஒரு 2 hours ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்து ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ணுங்க. செம சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.